என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்க? ஏங்க பணத்தை ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கீங்க, எப்படி தூக்கி போட போறீங்க? வாய மூடுறி. நான் ஏதாவது சொல்லிட போறேன். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. உட்காரு உட்காரு. என்ன ஏண்டி இப்படி தள்ளி விடுற? என்ன ஊத்து ஊத்து பார்க்காத, நீங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க? அப்பா மாத்திரை சாப்பிடுங்க. இந்தாங்க. வேண்டாமா? ஏன்பா வேணாங்கிறீங்க? வேளை வேளைக்கு கரெக்டா மாத்திரை சாப்பிட்டா தானே உடம்பு குணமாகும். மாத்திரையை சாப்பிட்டேன்னா அப்போதைக்கு குணமாகற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மனசுல சந்தோஷம் இருந்தா உடம்பு தானா குணமாயிருமா? என்னப்பா சொல்றீங்க? உங்க மனசுல சந்தோஷம் இல்லையா? எப்படிமா இருக்கும்? எனக்கு நீங்க சொல்றது ஒன்றும் புரியலப்பா. எல்லாரையும் கூப்பிடு, சொல்றேன். அப்பா எதுக்கு எல்லாரையும்? ப்ளீஸ் கூப்பிடு. சரிப்பா. விஸ்வா, விஸ்வா. என்னம்மா? அப்பா கூப்பிடுறாரு. அத்தை, மாமா, மாமா, அப்பா கூப்பிடுறாரு மாமா. என்னம்மா? வாங்க விஸ்வா. அப்பா எங்கம்மா ராஜமும் மூர்த்தியும்? கூப்பிட்டுருக்கேன்ப்பா, வந்துருவாங்கப்பா. என்னங்க என்ன பண்றது? அவர் கூப்பிடுறாரு, நீங்க போ முதல்ல. தள்ளாத. நீ போடி முன்னாடி. உங்க அண்ணன் தான். கடவுளே, இந்த மனுஷன் வேற நேர கட்ட நேரத்துல கூப்பிடுறாரு, என்ன கேட்க போறாரு தெரியல. ஆண்டவா. என்ன மச்சான், எது கூப்பிட்டீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? சொல்றேம்மா, சொல்றதுக்காகத்தானே உங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கேன். ராஜு, நீயும் மூர்த்தியும் இவங்க 2 பேரையும் ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் கூட்டிட்டு போகட்டுமா? இப்ப எதுக்கு மச்சான் ஸ்டோர் ரூமுக்கு? ஆமாண்ணே, தட்டு மூட்டை சாமான்லாம் அங்க போட்டு வச்சிருக்கேன், வெறும் குப்பையா இருக்குண்ணே. அப்புறமா போய்க்கலாமே. என்னப்பா திடீர்னு ஸ்டோர் ரூமுக்கு போக சொல்றீங்க? சொல்றேம்மா, அங்கதான் நீ பெத்து எடுக்க போற வாரிசோடைய தொட்டில் இருக்குமா. இந்த ஃபுட்பால் தலையன் ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றான். ஒருவேளை நந்தினி பொணமா கிடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுறானா? எப்படி தெரிஞ்சது? தெரியாம தான் சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அது நம்ம பரம்பரை தொட்டில். நம்ம வம்சத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் அதுல தான் தூங்க வைப்போம். நீ காதல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட, அதனாலதான் உன் மேல எனக்கு கோபம். அந்த கோபத்துல தான் அந்த தொட்டில எடுத்து ஸ்டோர் ரூம்ல போட்டேன். அதனாலதான் உனக்கு குழந்தை பிறக்கலையோ என்னவோ. இப்போ அத போய் எடுத்துட்டு வந்துரு. என்ன? இதுக்கு போய் எதுக்கு மச்சான் அவங்க எல்லாம்? நானும் ராஜமும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, வாங்க. நில்லுப்பா. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போ. அகிலா கையால தான் அந்த தொட்டில எடுத்துட்டு வரணும். அப்பதான் அவளுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏண்டா வெட்டியா நாட்டம் முழிச்சுக்கிட்டு நிக்கிற? கூட்டிட்டு போடா. சரி தோ மச்சான், வாங்க வாங்க, வாமா.
ஏய் என்னது? விஸ்வா என்ன ரத்தம்? ரத்தம் கையில சொட்ட மாதிரி இருந்துச்சு இல்ல பார்த்தேன். உள்ள வரும்போது எங்கேயாவது இடிச்சுக்கிட்டீங்களா என்ன? காயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வலியே இல்லையே. அப்புறம் என்ன? இருங்க. என்னன்னு தெரியல, நின்னுட்டு இருந்தா ஏதோ சொட்டின மாதிரி இருந்துச்சு. ஐ ஷியோர் இது பிளட்டா இல்ல பெயிண்ட் ஏதாவது? இங்க என்னாச்சு? ஐயோ என்னங்க அது என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அந்த மரத்துல இருந்த ஆணி கையில பட்டு குத்திருச்சு. அதை ஒதுர்னா அதான் உங்க மேல விழுந்துருச்சு. என்ன மாமா நீங்க அது கொஞ்சம் ஒண்ணும் கவனமா இல்லம்மா. இருக்க கூடாதா? நான் பாத்துக்கிறேன். ஏதாவது செப்டிக் ஆயிட போகுது. போங்க போய் மருந்து போடுங்க. நான் போட்டுக்கிறேம்மா, நீங்க முதல்ல தொட்டில் எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் நாங்க நாங்க பாத்துக்கிறோம். எடுத்துக்கிறோம். நீங்க மருந்து போங்க. தானம்மா, நான் நீங்க தொட்டில போட்டுக்கிறேம்மா, நீங்க கவனமா எடுத்துட்டு போங்கம்மா. போங்க. நாங்க எடுத்துட்டு போறோம், நீங்க முதல்ல மருந்து போடுங்க. இல்ல விஸ்வா, போங்க நீங்க விஸ்வா, எடுத்துட்டு நீங்க போங்க. தொட்டில் எடுத்துட்டு போங்க. சரி போங்க போங்க. எடுத்து நாங்க பாத்துக்கிறோம். போங்க. மெதுவா பாத்து பாத்து. பத்திரமா எடுத்து போங்க. போங்க. உயிரோட இருக்கும்போது தான் டார்ச்சர் பண்ணானா? செத்து ஏங்க ரத்தத்துக்கு. என்னங்க இது? எதுக்கு போனதை போய் அடிக்கிறீங்க? நீங்க வாங்க வாங்கன்றல. கதவு பாதி க்ளோஸ் ஆயிருக்கு, பாத்து போ. அப்பா ஐயோ மறந்து போயிட்டேனே நானே. கடவுளே, இந்த மனுஷன் வந்தா கத்துவாரு. அறிவிற்கடி அறிவிற்கடி அறிவிற்கடி. கடைசியா வரல கூட்டவனா மறந்துட்டேங்க. அகிலா, இப்பதாம்மா என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இத்தனை நாளா இந்த தொட்டில இருட்டு ரூம்ல போட்டு வச்சிருந்தேன். அதனாலதான் என்னவோ உன் வாழ்க்கையை இருட்டாயி உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. இனிமே கவலை இல்ல, அதான் தொட்டில் வந்துருச்சுல்ல. இதை எடுத்துட்டு போய் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தினமும் பாத்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்துருவாங்க. சரிப்பா. மூர்த்தி மூர்த்தி மச்சான், இதோ வந்துட்டேன் மச்சான். வேண்டா, மாப்பிளையும் அகிலாவையும் தொட்டில தூக்கிட்டு வர சொல்லிட்டு அங்க என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? பணத்துக்கு ஷேவிங் பண்ணிட்டு இருந்தியா? ஐயோ என்ன மச்சான், நீங்க பணத்துக்கெல்லாம் யாராவது ஷேவ் பண்ணுவாங்களா மச்சான்? பண்ணுவாங்கடா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பணத்துக்கும் ஷேவ் பண்ணுவாங்க. புரியுதா? உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கணுமே. சரி விடுங்க மாமா. போ, இதை எடுத்துக்கிட்டு போய் அகிலா ரூம்ல வை. போ, அதையாவது செய். போ. சரிங்க மச்சான். குடிமா. இது வரேன். இதுக்கு ஒரு ஆள் வேற உனக்கு. என்னங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. வாங்க பணத்தை கொண்டு எங்கேயாவது வெளியில போட்டு வந்துடலாம். வாங்க வாங்க சீக்கிரம் போங்க போங்க போங்க. என்னடி இந்த கணக்கணக்கிறா? ஐயோ எந்த கணக்கு பாத்துங்க. பாத்துட்டு திரும்படி. ஐயோ உன் உடன் பிரவா சகோதரன் இந்த நேரம் பார்த்து இரும்புறானேடி. இப்ப என்னங்க பண்றது? அகிலா, ஐயோ பொண்ணு கூப்பிடுறானேடி. அம்மா மாப்பிள்ளையும் கூப்பிட்டுட்டான்டி. என்ன பண்றது? இறக்கடி எனக்கு இதை ரூம்ல வச்சுலாமா? இறக்கடி மெதுவா இறக்கடி.
அம்மா மெதுவா ஐயோ மாப்ள அம்மா அம்மா ஏய் சொல்றது கவனமா கேளு. இருங்க இப்ப என்ன பண்றது? நான் போய் ரூம்குள்ள போய் படுத்துக்கட்டுமா? ஓடி. ஐயோ ஏண்டி இப்படி பண்ற? நீ போய் விஸ்வா கூப்பிட்டு இவளை நான் தான் அடிச்சு கொன்னேன்னு என்னை மாட்டி விட்டுட்டு நீ போய் படுத்துக்கோ போ. இல்ல என்னம்மா பண்ண நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. மாப்பிள்ள சொல்லுங்க. நீ என்ன பண்றேன்னா? நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். ஐயோ அகிலா ரூம்லயும் விஸ்வா ரூம்லயும் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னங்க பண்றது? இது பார். ஐயோ பயமா இருக்கு எனக்கு. இது புடி. ஐயோ ஓகேலா ஏய் நான் சொன்ன மாதிரி போய் மெய் சுவிட்ச் ஆஃப் பண்றீ. மெதுவா மெதுவா. அம்மா ஆ. பாத்து பாத்து. ஏய் நீ போய் மெயின் ஆஃப் பாத்துங்க. ஓடி. அகிலா ஐயோ சீக்கிரம் அணைச்சு தொலையண்டி. மாப்பிள்ள அப்பா அப்பா வர வர இந்த வரோம் மாமா. நீ பார்த்து இறங்க ஃபர்ஸ்ட். அகிலா இது வந்துட்டேப்பா. விஸ்வா டார்ச் லைட் இந்த சாமி படத்துக்கிட்டயோ இல்லனா கபோர்ட் கிட்டயோ இருக்கும். சரி நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப அப்பா பாரு. அப்பா என்னாச்சு? ஏன் இருமிக்கிட்டு இருக்கீங்க? டேப்லெட் போட்டுக்க வேண்டியதானே? டேப்லெட் எங்க வச்சிருக்கேன்னு தெரியலப்பா. எங்க இருக்கு? இருங்க. எங்க வச்சிருக்கீங்க? கிலா டைனிங் கபோர்ட்ல தானே சொன்ன? ஆமா விஸ்வா. இங்க என்ன பண்றீங்க? இந்த டார்ச் எடுக்க தான் நான் தேடி வந்தேன். பார்த்தா நீங்க வந்து எடுத்துட்டீங்க விஸ்வா. மாமா ஏதோ கூப்பிடுறாரு. நீங்க போய் படுங்க, நான் பார்த்துட்டு வரேன். நானும் மெயின்ல போய் என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன். கரண்ட் இல்லல்ல, நான் பார்த்து பாக்குறேன். போங்க, இருட்டா இருக்கு. நீங்க போங்க, பார்த்து போங்க. அகிலா என்னாச்சு மாமா? அகிலா எங்க? டேப்லெட் தேடிட்டு இருக்கேன் விஸ்வா. இங்க தானே கிடைச்சதா இல்லையா? இல்ல, கிடைக்கல. காஃப் சிரப் கொடுக்க வேண்டியதானே? இங்க தான் எங்கேயோ வச்சேன். ஐயோ இது இருக்குமா காஃப் சிரப்? கிடைச்சிருச்சா விஸ்வா? அகிலா இது கொஞ்சம் புடி. மாமா மெதுவா மெதுவா கொஞ்சம் வாய் தராங்க. சீக்கிரம் வந்து தொலை மாட்டேங்கிறாரு. ஐயோ உயிரோட இருக்கும்போது தான் என் உயிரை எடுத்தா. செத்தும் உயிரை எடுக்கிறேன். சீக்கிரம் வந்து தொலைங்க. அம்மா. அம்மா. இங்கே வைக்கிறேன்,
எப்போ வேணாலும் எடுத்துக்கங்க. அம்மா ஐயோ ஐயோ கடவுளை யாரும் பார்த்துக்கூடாது, நான் என்ன பண்ணுவேன்? ஓ நல்ல வேளை. கரண்ட் வந்துருச்சு. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க மாமா. சாரி மாப்பிள்ள, தேவையில்லாம உங்க தூக்கத்தை நான் கெடுத்துட்டேன். என்ன மாமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம். ஓகே? அப்பா நீங்க படுங்க, படுத்து ரெஸ்ட் எடுங்க. தலகாணி கொஞ்சம் ரைஸ் ஸ்டெப்பா வைக்கலாமா? படுங்க. கேட்டுக்கோ. கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா மாமா? எப்படி படுங்கப்பா. அகிலா, நீ ஒன்று பண்ணு. நீ போய் படு, நான் எங்கள் மாமாவோட படுத்துக்கிறேன். வேண்டாம் மாப்பிள்ள, ஐ ஃபீல் பெட்டர். நீங்க போய் படுத்துங்க. பரவாயில்லையாப்பா? மாமா? ஆ சரி தூங்குங்கப்பா. வாங்க. குட் நைட் மாமா. அத்தை என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? சரி நீங்க என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? மாமா எங்க? மாமா, உங்களை தான் கேக்குறேன். மாமா எங்க? மாமா மருந்து வாங்க போயிருக்காரு. மருந்தா? அப்பா இருமிட்டு இருந்தாருல, அதான் மாமா மருந்து வாங்க போயிருக்காரு. அப்பாவுக்கு மருந்து நானும் விஸ்வாவும் கொடுத்தாச்சு. சரியா? இப்ப எதுக்கு அவர் மருந்து வாங்க போயிருக்காரு? போய் கால் பண்ணி வர சொல்லுங்க. சரி, நான் ஃபோன் பண்றேன். நீங்க போய் படுங்க. நீ போ. ஆ